பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மரித்தபோது ஈசாக்கும் இஸ்மவேலும் இணைந்து சமாதானமாய் அடக்கம் பண்ண வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் நாங்கள் சகோதரர்களாய் இணைந்து சமாதானமாய் வாழ கிருபை செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மரித்தபின் தேவனே, ஈசாக்கை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மல்லடியான தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தபோது ரெபேக்காள் கற்பம் தரிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ரெபேக்காளின் கற்பத்திலே 2 ஜாதிகளை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ரெபேக்காள் 2 பிள்ளைகள் பெற வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இளையவனான யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசா சிரேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபிடம் விற்றதினாலே ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர் வந்ததே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, ஈசாக்கிடம் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று உரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேராரிலே ஈசாக்கு விதைத்தபோது தேவனே, நீர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைய வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஐசுவரியவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனாக வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பெலிஸ்தர் பொறாமை கொள்ளும் அளவுக்கு ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் அநேக பணிவிடைக்காரரையும் ஈசாக்கிற்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். 2 துறவுகளை வெட்டும் போதும் கேரார் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணினதினால் ஏசேக்கு சித்னா என்று பெயரிட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வேறொரு துறவை வெட்டி தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் இடமுண்டாக்கினார் என்று ரெகபோத் என்று பெயரிட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஈசாக்குக்கு தரிசனமாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று உரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தரிசனமான இடத்திலே பலிபீடம் கட்டி உம்மை தொழுது அங்கேயே கூடாரம் போட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கூடாரம் போட்ட இடத்திலே துறவை வெட்டி தண்ணீர் கண்டதினால் சேபா பெயர் செபா என்று அழைக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கிடம் ஆசீர்வாதம் பெற வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை ஈசாக்கின் மூலமாக ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் தந்தருள்வாராக என ஆசீர்வதிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக என்று ஆசீர்வதிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் என ஆசீர்வதிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் என்று ஆசீர்வாதம் பெற வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என ஆசீர்வாதம் பெற வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கும் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் என்று ஏசாவையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று மீண்டும் யாக்கோபை ஆசீர்வாதம் பெற வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொப்பனத்திலே யாக்கோபை சந்தித்து நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்குரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ 4 திசையும் பரம்புவாய் என்று வாக்குரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரப்பண்ணுவேன் என்று வாக்குரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
தேவன் சொப்பனத்தில் சந்தித்த இடத்திற்கு, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி பெத்தேல் என்று பெயரிட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் சந்தித்த அந்த இடத்திலே ஒரு தூணை நிறுத்தி தேவன் என்னை சமாதானமாய் திரும்பி வர பண்ணினால் இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் தருவேன் என்று யாக்கோபு பெத்தேலிலே பொருத்தனை பண்ண வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு சரியாய் தன் மாமனாகிய லாபானிடத்தில் சேர வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். லேயாள் 4வது முறையாக கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள், உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, ராகேலை நினைத்தருளி அவளுக்கு செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று யோசேப்பு என்று பெயரிட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாக மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று உரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். லாபான் 10 முறை சம்பளம் மாற்றிய போதும் யாக்கோபை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். லாபான் தீங்கிழைக்காதபடி யாக்கோபை காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று உரைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். லாபான் யாக்கோவிடத்தில் வந்தபோது யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கூடாரம் போட உணர்த்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.